ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணோம், ஆளையும் காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயா கொஞ்சம் பிஸி ஆகிட்டாப்புல. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபி ஏர்போர்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். நம்ம அண்ணனுக்கு வந்து திடீர்னு தூக்க சொக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாப்புல பார்த்துட்டு, தம்பி இதுக்கு மேலே நான் வண்டி ஓட்டலை, ஒரு 10 நிமிஷம் ஓரம் கட்டு. அப்போ தான் வந்து நம்ம 3 பேர் சேர்ந்து ரூமுக்கு போகலாம், இல்லைனா 3 பேர் சேர்ந்து எம்மலோகத்துக்கு தான் போகலாம் அப்படின்னாப்புல. சரிண்ணே, ஓகேண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரங்கட்ட சொல்லிட்டேன். ஓரங்கட்ட சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே அவங்க 2 பேர் தூங்குறாங்க. நம்ம அப்படியே இந்த சைடு வந்தால் குழந்தைங்க விளாட்றதுக்கு செட்டப் மாதிரி இருந்துச்சு. சரி ரைட் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இந்த சைடு ஜிம் ஒர்க் அவுட்டில் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. சரி ரைட்டு இதுதான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த சைடு பார்த்தா டென்னிஸ் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஜூம் பண்ணுறாருங்க. இப்போ பாருங்கள், அதை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம், இங்கெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட எவ்வளோ இல்லைங்கண்ணங்க, இந்த இடத்துல நிறையா இருக்குது. இந்த இதை பார்க்குறீங்களா? அது இதோ தெரியுதில்ல, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து சறுக்கு வரப்போ நல்லாயிருக்கும். இப்படி சுற்றிட்டு வந்து இப்படி விழுவோம். ஆனால் எங்கே நம்மளாம் எருமக்கடை வயசாகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே சின்ன வயசுக்கு போய் விளையாடுறது? எனக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமானது இந்த மரம் தான். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்து சந்தோஷப்பட்டது இதை தான். இதோ இருக்கு பாருங்கள், இதுதான் பார்த்தது எனக்கு. சறுக்கு மரம் அப்படின்னுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சறுக்கு மரம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.